லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த அவார்டை பிரசன்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோயர், அந்த கப்புக்குள்ள என்னடா இருக்கும்? நிறைய தேன் இருக்குமாடா? இங்க பாரு, அந்த ட்ராஃபி இருக்குல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால தான் அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. என்ன ட்ராஃபியா? டேய் டேய் அண்ணா, அண்ணா எழுந்துடுறா. டேய் தடியா. டேய் அண்ணா, உனக்கு என்ன பிராமல் வேணும்? இத பாருடா. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிராஃபியை செய்யறதுக்காக நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா தூங்கல. ஏண்டா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வராத தூக்கத்தை வரவழைச்சு தூங்கினேன். இதை காட்டுறதுக்காக எழுப்பி விட்ட. வாடா போலாம். தம்பி, கைய வர்றா. வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் வைக்கலாமாடா? அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த டிராஃபி. இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்ல? வேணாம் 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 வேணாம், எனக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த டிராஃபியை நீயே வச்சுக்க, என்ன போய் முதல்ல தூங்க விடு. திரும்பவும் அந்த லாகர்விக் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான், இப்ப நானே அவகிட்ட போய் மோதி பாக்குறேன். இதுவே நல்ல ஐடியாவா இருக்கு. என்னோட செயின்ஸா. நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இது ஒரு மரத்தை மட்டும் வெட்டிக்கிறேன். யாடா, ஒரு மாசமா எந்த ஒரு மரத்தையும் வெட்டல. இந்த மரத்தை மட்டும் நீ வெட்ட விட்டா சத்தியமாடா அது இடத்த விட்டே போயிடுறாயா? சரியா? இல்ல விட மாட்டேன். ஒரு மரத்தை தானே வெட்டணும்னு சொல்றான், வெட்டிட்டு போட்டு விடு. நிஜமாவா? நிஜமாதான். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டியா? இந்த டிராஃபியை நீ ஜெயிச்சனா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா மரத்தையுமே நீ வெட்டிக்கலாம். ஆஹா, போட்டியாடா? இத தடியனுங்களால அப்படி என்ன பண்ணிட முடியும்? கண்டிப்பா இதுல நாம தான் ஜெயிக்க போறோம். ஆல் ரைட், எனக்கு ஓகேப்பா. அப்ப சரி, முடிவெடுத்தாச்சு. தடி 10, 20, 30, 40, 50, 365, 366, 369, 500டா. 1000. டேய் என்னடா நான் பண்றோம்? 1,00,000 எடுத்து முடிச்சாச்சுப்பா. நான் ஒல்லியா இருந்தாலும் என்னால 1,00,000 புல்லப்ஸ் எடுக்க முடியும். எப்படி பாத்தீங்கல்ல? இப்ப நீயும் நானும் பாக்ஸிங் பண்ண போறோம். அத்தடி பாக்ஸிங்க. என்னடா விளையாடுறீங்களா நீங்க? நீ எத்த தட்டி இருக்கிற, நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பாடுறா. என்ன, இப்ப நீ தயாரா இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து நானு ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறப்பா. இவனுக்கு கூட பாக்ஸிங் பண்ணணுமா? அதை பண்றதுக்குள்ள என் ஜோலி முடிஞ்சு போயிடுபாடா. என்ன பண்றது என்ன பண்றது? கல் இருக்கு. ஆகா, அதேதான். அட்டகாசம் பிராமல். ஓகே, இப்ப நாம அந்த விக்க துவச்சு தொங்க விட்டுருவோம். சரியா? அடே கரடி, உனக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். ஆரம்பிக்கலாமா விக்கு? பிராமல், டாய் உன்னா கல்லா. ஏமாத்தறியா? நீங்க தான் ரூல்ஸ் எதுவும் வைக்கலையாடா? இதோட வாங்கிக்கடா. உன்னோட அழிவை சந்திக்கிறதுக்கு தயாராகிறா குண்டா. நோ. இப்ப இடுப்பு வேற பிடிச்சிக்கிச்சா? இதுக்குதான் அப்பவே டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்ன, மறந்து விட்டேன். அவ்வளவுதான். நான் இன்னும் முடிக்கலடா. இப்ப நீ என்ன பண்ண போற? நான் வந்து இப்ப வந்து மோத போறியா இல்லையோ? இப்ப நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. என்ன கண்ணா? என் திறமைகளால அப்படியே தகச்சு போறதுக்கு தயாரா இருக்கீங்களாடா? அச்சோ, இப்ப என்னடா பண்ண போறோம்? அவன் ஒன்னா நம்பர் கிறுக்க, எதை பண்றதுக்கும் தயங்க மாட்டான்டா. அசையாதீங்கடா, அப்படியே திரும்புகடா. 2 பேரும் தான்.
அச்சச்சோ, இல்ல வேண்டாம் சுடாத, சுடாத சுடாத. என்னடா பணாத்தின்னு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி பண்ணலான்னு தானே உங்கள்கிட்ட சொன்னேன். அது என்ன பாட்டில் ஷூட் பண்ற கான்டெஸ்டோ? ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன் கேளுங்கடா முதல்ல. இந்த கடைசி பாட்டில சுட்டுட்டு மீதி பாட்டில இதே மாதிரி கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அப்புறம் ரூல்ஸை மறந்துட்டீங்கன்னா திரும்பவும் சொல்றேன். இது ஈஸி தான்யா. என்னையா புரிஞ்சுதா? அப்ப சரிடா பசங்களா, ஆரம்பிச்சிருவோமா? நல்லா இருக்கு. அப்புறம் என்னடா இப்ப நீங்க பண்ணுங்கடா. ஓகே இங்க பாரு, இவனும் நானும் போன வருஷம் நடந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த தம்பி என்னது ஜெயிச்சிருக்கீங்களா? ஆமா, சாம்பியன். அட கடவுளே, கரடிகளுக்கு எங்கடா போட்டி நடத்துறாங்க இந்த மாதிரி? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? என்னடா பண்றது தெரியலையே. ஓ, துப்பாக்கியை ரீலோட் பண்றதுக்கு மறந்துட்டோமே. இப்போ எப்படியா அவனால சுட முடியும்? புல்லட்ஸ் இதுல இல்லண்டா. இந்த போட்டியில இவனுக்கு 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே சுத்தமா கிடையாதுயா. நான் ரொம்ப பெரிய புத்திசாலிப்பா. லோகர்விக் இப்ப பாரு. எந்த போட்டியிலடா நீங்க ஜெயிச்சீங்க? சூப்பர். அட ஷாக், இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலையாடா. அட என்னடா இது? இன்னும் ஒரு பாட்டில் இருக்குது இல்ல? அப்ப நான் ஜெயிச்சேன். போன வருஷம் ஜெயிச்சேங்கிற பெருமை வேற உனக்கு. ஆனா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? நாம யாருன்னு அந்த விக்குக்கு காட்டுவோம். என்னைய வேண்ட பாக்குறீங்களாடா நீங்க? உங்களால என்ன பிடிக்க முடியாதடா. சீக்கிரமா பிராம்பிள், வேகமா வா. சோர்ந்தெல்லாம் போயிடாத. பிராம்பிள், என்னையா இது? அட்டகாசம் பிராம்பிள், சூப்பரா பண்ற. இங்கே பத்திரமா ரெஸ்ட் விடுறா, சரியா? பிராம்பிள், பிராம்பிள் உனக்கு ஒண்ணாகலையே. எப்படா நம்ம எஸ்கேப்? இருந்தாலும் நம்ம இங்க இருந்து ஓடிடணும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்டா. உன் புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லடா விக்கு. கம் ஆன் பிராம்பிள். என்னடா இது உனக்கு விழுகவே இல்ல? ஆட சாய்க், இதுவும் வேஸ்டா போச்சா? பிராம்பிள், நம்ம ஃபினிஷ் லைன் கிட்ட வந்தாச்சு. ஓடிக்கிட்டே இரு. உங்களை நான் விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, நான் என்னோட வேலையை காட்டுறேன்டா. நம்ம கிட்ட வந்துட்டோம் பிராம்பிள். அப்படியே வந்துகிட்டே இரு. கிட்ட வந்துட்டோம், சீக்கிரமா. வழியை விடுங்கடா. கிட்ட வந்துட்டா, நான் தான் ஜெயிக்க போறேன். என்னடா இது? அவன் ஜெயிக்க போறான். பிராம்பிள், சீக்கிரம் எழுந்துரு. என்னடா பின்னாடி எரியுது? ஒழுங்கா ஓரமா போயிடு. நான் தான் ஜெயிப்பேன். எஸ். நான் ஜெயிச்சிட்டேன். நாம ஜெயிச்சிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். நான் எப்படிடா நடந்தது இது?